கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. திமுக ரொம்ப தடுமாறுதாமே. எந்த சொன்னா என்ன இப்படி எடுத்தோன்னே கேக்குறீங்க? அப்புறம் திமுக செய்தியை ஊடகங்களை திறந்தாலே அப்படித்தானே வருது. அது இப்போ அது இங்க பாரு, நான் என்ன சொல்றேன், ஆட மாட்டாத ஆளுக்கு தெருக்கோணல் பாலாம். அதை ஆண்மையில சொல்லுங்களேன், ஏன் பெண்ணை வச்சு சொல்றீங்க? ஆணு போய் ரோட்ல ஆடுறேன், அவன் தான் ஆணுதான் ஆடுறான் எல்லா இடத்துலயும். சரி வச்சுக்கோ, ஆணையே வச்சுக்கோ. இருக்க ஊடகங்கள்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? எதை ஊடகங்கள் பூரா பொய்யும் புரட்டும் தவிர வேற எதுவுமே பண்றது இல்லையா? எந்த ஊடகம் ஒழுங்கா பேசுறான்? நீ ஒழுங்கா உன் ஊடகம் இருக்காடா? சன் நியூஸ், கலைஞர் டிவிலாம் எல்லா கழுதையும் அப்படித்தான். எல்லாமா கழுத விட்டையில முன்னு விட்ட வர பின் விட்ட வர எல்லாம் ஒரே விட்டதான். அவர் வைத்தியலிங்கம் வந்தா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டே எங்களுக்கு கையில கிடைச்ச மாதிரி. செங்கோட்டை விஜய்கிட்ட போனா ஒட்டுமொத்த கொங்கு மண்டலம் அங்க போன மாதிரி. அது அங்க கொங்கு மண்டலம் அங்க போகாது. என்ன காரணம்? அது எப்படி தஞ்சாவூர் மட்டும் வருது, கொங்கு போகாதா? இருப்பா அங்க ஒண்ணு பாரு. இப்ப நாங்க அங்க ஒரு மாநாடு போட்டோம்ல, எங்க பாக்கலையா நீயே? என்ன பண்ண? நல்ல செய்திகள் மட்டும் தான் பாப்பேன் நான். நீ நல்லதுதான் பாரு, நல்லதே பேரு. மகளிர் மாநாடு போட்டோம், சூப்பர் டூப்பர் மாநாடு. ஆனா மகளிர் 1 லட்சத்துக்கு மேல உள்ள மகளிர்கள் கலந்துக்கிட்டாங்க. 1 லட்சத்துக்கு மேல 1 லட்சத்துக்கு மேல மகளிர் பரதா போட்டு வந்த கும்பல் தானே நீங்க. இங்க பாரு இங்க பாரு, அப்படி எல்லாம் இங்க என்கிட்ட நொட்டாத, சும்மா உண்மையை பேசு. மகளிருக்கு என்ன சாதனை பண்ணிட்டீங்கன்னு? மகளிர் என்ன சாதனை பண்ணல? மகளிருக்கு தான் நான் இந்த அரசு, மகளிருக்கான அரசு, மகளிருக்கு தான் வரைஞ்சு கட்டிக்கிட்டு நாங்க கணவர்களை இலக்க வைத்து அவர்களை வெள்ளைச்சீலை உடைத்த வைக்கும் ஒரே சாதனை அதானே. அட பாவி வெள்ளைச்சாலை காட்டுற காலம்லாம் மலையேறி போச்சுடா. புதுக்கோட்டைக்காரன்டேவா? புதுக்கோட்டை என்னடா எனக்கு பேசுங்களேன். இல்ல புதுக்கோட்டைன்னா நீட்டமா இருக்குமா? வெட்டுறதுக்கு ஒரு ஓட்டு வராது பாத்துக்கிறேங்க. ஆடாடே, எங்களுக்கு புதுக்கோட்டை மக்கள் எங்க மக்கள். என்ன சாதனை பண்ணிவிட்டீங்கன்னு மகளிர் மாநாடு? ரெண்டே விஷயம் தான், ரொம்ப ஜாஸ்தி வேணாம். ஒண்ணு, மகளிருக்கு உரிமை தொகை. எங்க காசு எங்கள்கிட்ட கொடுக்கறது. அது அப்புறம் உங்க காசை கொடுக்காம எங்க காசை கொடுக்கறது. ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிக்கிறீங்களே அதுல. பேங்க்ல தானடா போடுறான், அக்கௌண்ட்ல தானடா கிரெடிட் பண்றான். அதுல என்ன ஸ்டிக்கர் ஒட்ட முடியும்? ரூபா நோட்ல போய் அதான் எங்க வந்து பதாகைகள் அடிச்சு வைக்கிறீங்களே. இந்த மீடியாவில் உங்களை மாதிரி ஆளுங்க உட்கார்ந்து நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம். அந்த 1000 ரூபாய் வாங்குறதுக்கு சை. பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் டிடிவியும் அன்புமணியும் ஒன்று சேர்ந்தா இது யாருன்னா இதெல்லாம் கூட்டம். இந்த கூட்டங்களால ஒன்றும் திமுக என்ன கூட்டம்? திமுக வீரன்டா, கில்லி வீரன்னா கில்லி வீரன். அது வீரனை நாங்க தரல, அரசு தருது. அது நீங்க தானே, எங்க கட்சி தரல. உங்க வீர லட்சணம் தெரியாதா எங்களுக்கு? தனியா நில்லுங்களேன். அப்ப சீமான் மாதிரி தனிச்சு. சீமான் அவர் ஆம்பளடா. அப்ப அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம்? சீமான் ஆண் அப்படின்னா நீங்களா யாரு? நாங்கெல்லாம் ஆண் மகன்கள். திமுகவுக்கு காசு வருது. இங்க பாரு, திமுகவுக்கு வந்து எங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் நாங்க கட்டிக்கிட்டு இருக்கோம். எங்க தேர்தல் எங்க பேங்க் அக்கவுண்ட பாரு. திமுக காசு எங்க இருந்து? பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு கட்சிக்கு ஒரு நபர் மட்டுமே எங்களுக்கு 536 கோடி போட்டிருக்காரு. நேருக்கு மேல ஒரு கேஸ் வந்துச்சுல, ஈடி போட்டுச்சுல, 1000 கோடி ஊழல், 800 கோடி ஊழல், அதுல வந்த காசு. அப்படித்தானே? யூசுப்ல அந்த நாய் சொல்றான்னு கேக்குறீங்க. யார சொல்றீங்க? யாரோ ஒரு நாய் சொல்லுச்சு ஊழல்னு. நீ தான் சொன்னீங்க. அதான் ஈடின்னு சொன்னேன். ஈடியா? அது கிடக்க அந்த இடியட்டு ஏற்கனவே டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல்னு சொல்லுச்சுல்ல. அதை மறைச்சிட்டீங்க, தப்பிச்சிட்டீங்க. ஒரே எரிஞ்சு சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் யூடியூப் சூப்பர் ஸ்டார் முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். யூடியூப் சூப்பர் ஸ்டாரா மாறியாச்சு. நீண்ட நாளாச்சு. நீண்ட நாளாச்சா? நீண்ட நாளா எவ்வளவு நீண்ட? 100 மன்றங்கள் இருக்கு. வெளிநாட்டுல மட்டும் 60 மன்றங்கள் இருக்கு. எதுக்கு? என்னுடைய ரசிகர் மன்றங்கள். அது இணையறனா எதுவும் வாட்ஸ்அப் நம்பரு, வெப்சைட் எதுனா இருக்கா இணைஞ்சுக்கிறதுக்கு? ரசிகர் மன்றத்தில் இருக்கு, எல்லாம் வெப்சைட் வச்சிருக்கானுங்க. இது இருக்கு, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கானுங்க. இணைஞ்சுக்கலாம் வேணும்னா பார்த்து மன்றத்தில் இணைஞ்சுக்கலாம். சரி, கேள்விகள் ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிக்கலாம். திமுக ரொம்ப தடுமாறுதாமே. எந்த சொன்னா? என்ன இப்படி எடுத்தோன்னே கேக்குறீங்க? திமுக செய்தியை ஊடகங்களை திறந்தாலே அப்படித்தானே வருது. அது இங்க பாரு, நான் என்ன சொல்றேன், ஆட மாட்டாத ஆளுக்கு தெருக்கோணல் பாலாம். அது மாதிரி பழமொழி தப்பா இருக்கு. என்ன பழமொழி? ஆட மாட்டாத க்கு தெரு கோணல்னு சொல்லுவாங்க. அதுதான் பழமொழி. அதை ஆண்மையில சொல்லுங்களேன், ஏன் பெண்ணை வச்சு சொல்றீங்க? ஆணு போய் ரோட்ல ஆடுறேன், அவன் தான் ஆணுதான் ஆடுறான் எல்லா இடத்துலயும். சரி வச்சுக்கோ, ஆணையே வச்சுக்கோ, பெண்ணை கூட விட்டுரு.
ஆட மாட்டாத பயலுக்கு ம் தெருக்கோணல்னு சொன்னானா அது மாதிரி இருக்கு நீ பேசுற பேச்சு. இருக்க ஊடகங்கள்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? எதை ஊடகங்கள் பூரா பொய்யும் புரட்டும் தவிர வேற எதுவுமே பண்றது இல்லையா? எந்த ஊடகம் ஒழுங்கா பேசுறான்? நீ ஒழுங்கா உன் ஊடகம் இருக்காடா? சன் நியூஸ், கலைஞர் டிவிலாம் எல்லா கழுதையும் அப்படித்தான். எல்லாமா கழுத விட்டையில முன்னு விட்ட வர பின் விட்ட வர எல்லாம் ஒரே விட்டாதான். எங்க நியூஸை கேக்குறீங்க? நாங்க உண்மையும் நேர்மையுமா போடுவோம். ஆமா, உண்மையும் நேர்மையும் எனக்கு நாங்க உண்மையை தவிர பாக்கி பேச மாட்டோம்யா. ஆமா ஆமா, நாக்குல உண்மை மட்டும்தான் வரும். ஆமா, இப்ப பேசுனியா அதுக்கு பேர் என்னவா? திமுக தடுமாறுது. அது அப்படி இது பொய்யா? பொய் தான். தடுமாறுது. ஒரு பக்கம் காங்கிரஸ் பிடிச்சிட்டு ஒரு பக்கம் ஏய் லூசு பல. நேத்து காலையில கூட வைத்தியலிங்கம்னு சொல்லி ஓபிஎஸ் குரூப்ல மிக முக்கியமான தளபதியா இருந்தவரு வந்து காலில் விழுந்து கும்பிட்டு கூட்டிட்டு வந்தீங்க. காலில் விழுந்தெல்லாம் கும்பிட்டு வரல, அவர் வந்திருக்காரு அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோ. அவர் வைத்தியலிங்கம் வந்தா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டே எங்களுக்கு கையில கிடைச்ச மாதிரி. செங்கோட்டை விஜய்ட்ட போனா ஒட்டுமொத்த கொங்கு மண்டலம் அங்க போன மாதிரி. அது அங்க கொங்கு மண்டலம் அங்க போகாது. என்ன காரணம்? அது எப்படி தஞ்சாவூர் மட்டும் வருது, கொங்கு போகாதா? இருப்ப அங்க ஒண்ணு பாரு. இப்ப நாங்க அங்க ஒரு மாநாடு போட்டோம்ல. எங்க பாக்கலையா நீயே? இல்லையே. மகளிர் மாநாடு போட்டதை பாக்கல? இல்லையே. பார்க்க மாட்டேன், கண்ணு கோளாறு. அதே மாதிரி எடப்பாடி போட்டாருல அங்க மாநாடு, பார்த்தே இல்ல? நாங்க ஈரோட்ல போடல, பக்கத்து மாவட்டத்துல போட்டோம். பார்க்கலையே. பார்க்கலைன்னா நான் என்ன பண்ண? நல்ல செய்திகள் மட்டும் தான் பார்ப்பேன் நான். நீ நல்லதுதான் பாரு, நல்லதே பேரு. மகளிர் மாநாடு போட்டோம், சூப்பர் டூப்பர் மாநாடு. 1 லட்சத்துக்கு மேல உள்ள மகளிர்கள் கலந்துக்கிட்டாங்க. 1 லட்சத்துக்கு மேல? 1 லட்சத்துக்கு மேல மகளிர். உண்மையா சொல்றேன். பரதா போட்டு வந்த கும்பல் தானே நீங்க? இங்க பாரு இங்க பாரு, அப்படி எல்லாம் இங்க என்கிட்ட நொட்டாத, சும்மா உண்மையை பேசு. என்ன பேசுற? என்ன பேசுற? மகளிர் 1 லட்சத்துக்கு மேல மகளிருக்கு என்ன சாதனை பண்ணிட்டீங்கன்னு மகளிர் என்ன சாதனை பண்ணல? மகளிருக்கு தான் நான் இந்த அரசு, மகளிருக்கான அரசு, மகளிருக்கு தான் வரிஞ்சு கட்டிக்கிட்டு நாங்க கணவர்களை இலக்க வைத்து அவர்களை வெள்ளைச்சீலை உடைத்து வைக்கும் ஒரே சாதனை அதானே? அட பாவி வெள்ளைச்சாலை காட்டுற காலம்லாம் மலையேறி போச்சுடா. எங்க ஜாதியில தான் கணவன் செத்து போயிட்டா வெள்ளைச்சாலை கட்டுவாங்க பெண்கள், சரியா? இப்ப எங்க ஆளுகளே அதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்ப எல்லாம் ரீமேரேஜ், கலர் சேலை. 40 வயசுக்குள்ள இருந்தா அடுத்த கல்யாணம், அடுத்த புருஷனை தேடி போயிருவாளுவோம். சரி, அது ரைட், அவங்க போயிருவாங்க. ஆமா, போனவன் குடும்பம், அவங்க அப்பா அம்மா யார் அப்பா குடிக்க வச்சீங்கல்ல, மது பிரியர்கள். டேய் லூசு பல, மது பிரியர்களை நாங்க குடிக்க வைக்கலப்பா. எம்ஜிஆர் குடிக்க வச்சாரு, ஜெயலலிதா அம்மா. இப்ப யார் குடிக்க வைக்கிறது? நாங்க இங்க பாரு, இப்ப யார் குடிக்க வைப்பது? இருடா, இதுல மகளிர் மாநாடு போடாதீங்க. மீடியாவா இருக்கு. மீடியா இருக்கும். சும்மா அட்டாசம் தாங்க முடியல. நாளைக்கு அறுத்து ஊரா அறுக்கிறதுக்கு நான் ஒண்ணு அப்படியே சொம்ப கிடையாதுயா. சும்மா புதுக்கோட்டை கரண்ட்ல வச்சுக்காதீங்க. எப்படி? அதுமாமா, புதுக்கோட்டைக்காரங்க தெரியுமே, காட்டி கொடுத்த எட்டப்பா பரம்பரைன்னு. யாரு காட்டி கொடுத்தா? வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தா. புதுக்கோட்டைக்கு நீங்க வரவே முடியாது சொல்லிவிட்டேன். யாரு காட்டி கொடுத்தா? புதுக்கோட்டையில சிஷ்ய பாடுறா லூசு போல. நானும் சொல்றேன். இங்க பாரு, வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தா. எட்டயப்ப தெரியுமா தெரியாதா? எட்டயப்பனெல்லாம் காட்டி கொடுக்கல. இங்க இருந்து காட்டி கொடுத்து, இங்க இருந்து கைது பண்ணி, இங்க இருந்து சிறைப்படுத்தி தான் கூட்டிட்டு போனாங்க வீரபாண்டிய கட்டபொம்மனை. வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆக்ஸ் துறை வந்து இங்க இருந்து தான் எங்களுக்கு தெரியும். நீங்க என்ன புதுக்கோட்டையை பார்த்தா பொதுவா காட்டி கொடுத்தேன்னா புதுக்கோட்டைக்கு வராதீங்க, ஓட்டு கேட்காதீங்க. திமுக புதுக்கோட்டை இங்க பாரு, அந்த சமஸ்தானம் வந்து முடிஞ்சு போய் 1000 ஆண்டு முடிஞ்சிட்டு போகுது. 150 ஆண்டு ஆகி போச்சு. சரி, இப்ப இருக்கிறது இந்த தமிழ்நாடு, அதே மாதிரி இந்திய ஒன்றியத்துக்குள்ள இருக்கு. ஆகையினால நீங்க ஏதாவது வாழை நீட்டினீங்க, ஒட்ட வெட்டி விடுவோம். புதுக்கோட்டைக்காரன்டேவா? புதுக்கோட்டை என்னடா எனக்கு பேசுங்களேன். இல்ல, புதுக்கோட்டைன்னா நீட்டமா இருக்குமா? வெட்டுறதுக்கு ஒரு ஓட்டு வராது பாத்துக்கிறேங்க. பாடாடே, எங்களுக்கு புதுக்கோட்டை மக்கள் எங்க மக்கள். யாரு காட்டி கொடுத்தது? அந்த அங்க இருந்த புதுக்கோட்டை மகாராஜா, புரிஞ்சுக்கோ. சரி, என்ன சொல்ல வர்றீங்க? ஒண்ணு இல்ல, இப்ப நீ தான் எங்களை வம்புக்கு இருக்கிற. சும்மா வம்புழுத்து பார்த்தேன். வம்புழுத்து பாப்ப. நாங்க இங்க பாரு, திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மக்களுக்கான ஆட்சி. இல்ல மகளிர் மாநாடு சாதனை பண்ணீங்கன்னா போடலாம். சரி ரைட்டு, இப்படி ஒரு சாதனை பண்ணாங்கயா, போட்டாங்கயா அப்படின்னு சொல்லலாம். நீங்க என்ன சாதனை பண்ணிவிட்டீங்கன்னு மகளிர் மாநாடு? ரெண்டே விஷயம் தான், ரொம்ப ஜாஸ்தி வேணாம். ஒண்ணு, மகளிருக்கு உரிமை தொகை. எங்க காசு எங்கள்கிட்ட கொடுக்கறது. அது அப்புறம் உங்க காசை கொடுக்காம எங்க காசை கொடுக்கறது. ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிக்கிறீங்களே, அதுல பேச முடியல. என்ன பேச முடியல? என்னத்துல ரூபா பேங்க்ல தானடா போடுறான், அக்கௌண்ட்ல தானடா கிரெடிட் பண்றான், அதுல என்ன ஸ்டிக்கர் ஒட்ட முடியும்? ரூபா நோட்ல போய் அதான் எங்க வந்து பதாகைகள் அடிச்சு வைக்கிறீங்களே. இந்த மீடியாவில் உங்களை மாதிரி ஆளுங்க உட்கார்ந்து நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம், அந்த 1000 ரூபாய் வாங்குறதுக்கு. சை,
எத்தனை பேச்சு ஏச்சு. அதுக்கப்புறம் எங்க காசை நாங்க இந்த பாக்கெட்ல எடுத்து இந்த பாக்கெட்ல வைப்பாங்களாம். ஆனா வந்து ஸ்டிக்கர் மட்டும் இவங்க ஒட்டிப்பாங்களாம். நாங்க தான் கொடுக்குறோம். அடுத்து என்ன? பேருந்து தானே அதானயா? ஆமா. வேற இப்ப எங்களை காப்பி அடிச்சு அவர் எடப்பாடி என்ன அறிக்கை விட்டுருக்காரு? எங்களுக்கெல்லாம் ஃப்ரீன்னு சொல்லிருக்காரு. ஆமா, உங்களுக்கு அதாவது ஆண்களுக்கும் இலவசமா. எப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மை பாத்தீங்களா? ஆணும் பெண்ணும் சமம் நினைக்கிறவர் எடப்பாடி. நீங்க பெண்களுக்கு மட்டுமே தான் எல்லாம். பெண்கள் ஆண்கள் என்ன ஒண்ணு கொண்டு வச்சா போட்டு தள்ளிடுவோமா எல்லாத்தையும்? அதே மாதிரி 1000 ரூபாய்க்கு நான் 2000 ரூபாய் தரேன் இருக்காரு. ஆமா, 1000 பெண்களுக்கு 1000 ஆண்களுக்கு. எப்படி? அது எடப்பாடியோட பெருந்தன்மை, தொலைநோக்கு பார்வை. நீங்க 1000 ரூபாய் பெண்கள் மட்டும் தான் கவர் பண்றது. ஆண்களை பார்த்தா பாவமாவே இல்லையா? எவ்வளவுதான் நாங்களும் கஷ்டப்படுறது. நீங்க எவ்வளவு எங்களுக்கு ஏதாச்சும் கொடுங்களேன். நீங்க அதுதான் போறீங்களா டாஸ்மாக் பக்கம்? அதான் சொல்றேன், அது ஒண்ணுதான் எங்களுக்கு பண்றீங்க. கொடுத்தா டாஸ்மாக்ல போயிருது. பெண்கள்கிட்ட கொடுத்தா ஏதோ உப்பு புளி மிளகா வாங்கி அது ஏதோ குழம்பு வச்சு உங்களுக்கு சோத்த போடும்ல. அப்படியா? அப்புறம் அதனால பெண்கள்கிட்ட கொடுக்குறீங்களா? அதுக்கு தான்ப்பா சத்திய பிரமாணமா, அதுக்கு தான்ப்பா நம்ம பெண்களுக்கு கொடுக்குறோம். அப்ப வந்து என்ன பண்றீங்கன்னா, சட்டசபை 214 தொகுதி இருக்குல்ல, பெண்கள் கொடுத்துருவோம் எல்லாத்தையும். ஆண்கள் நின்னுக்கிட்டு நீங்க தானே பேசுறீங்க. நாங்க ஆண்கள்ட்ட கொடுத்தா செலவு பண்ணி போடுவோம், உதாரணமா பண்றேன். நாட்டு பெண்களிடம் கொடுத்து பாப்போம். 214 தொகுதியில பாதிக்கு பதியாச்சும் கொடுப்போமே பெண்கள்ட்ட. கொடுங்களே நீங்க. அது எங்க இஷ்டம். அது இது மட்டும் உங்க இஷ்டம். இவங்க போற ரூல்க்குலாம் நாங்க அடிமைப்பட்டு வாழணுமா? எங்க கட்சியினுடைய இஷ்டம் கண்ணு. அது எதுக்கு நீ ரைட், நம்ம ட்ராக் மாதிரி போக வேண்டாம். இப்போ உங்கள்ட்ட கேட்குற கேள்வி, அதிமுக, பாஜக, பாமக, அன்புமணி பிரிவு, இப்போ அமமுக எல்லாம் வந்து சேர்ந்தாச்சு. நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காரு எடப்பாடி ஒரு பக்கம். நீங்க தொடர்ந்து ஆடுறீங்களே ஒரு பக்கம். ஐயா காங்கிரஸ் போயிடாதீங்க, விஜய்கிட்ட போயிடாதீங்க, ஐயா விசிகா போயிடாதீங்க, கம்யூனிஸ்ட் இருக்கீங்களா? அப்படி இருக்கே நிலைமை. பெருமாளப்பா. அதாவது ஒரு பழமொழி சொல்வான், ஈன்ற மாத்தை பார்த்துட்டு மாடு கண்ணு போடுமா. அந்த கண்ணுக்குட்டி போடையில கெடா என்ன செய்யுமா, வேற ஒரு வேலையை செய்யறதுக்கு ரெடி. நான் என்ன கேள்வி கேட்டா நீங்க எங்க போறீங்க? நான் வந்து என்ன கேள்வி கேட்டா என்ன கேள்வி கேட்கிற நீ? என்னடா கேள்வி கேட்கிற? பேச உங்களுக்கு பதில் சொல்ல திராணி இல்ல. வேற ஒண்ணும் கிடையாது. எங்க ஐயோ புடிச்சிட்டானே பாயிண்டலாம், நம்மள நெருக்கி கேள்வி கேட்கறானே அப்படின்னு. இந்த பாரு, எடப்பாடி அவருக்கு ஓட்டு சதவீதம் இருக்கு. ஆமா, பாஜக கூட நான் கூட்டணியே வச்சுக்க மாட்டேன், செத்தாலும் செத்தனே தவிர இந்த பாஜக இனிமேல் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு சொன்னது அந்த ஆளு தான். எந்த ஆளு? அதே எடப்பாடி ஐயா. அப்படிலாம் சொல்லலையே அவரு. அப்புறம் என்ன சொன்னாரு? அப்படி சொல்லல, அது சொன்னது அம்மா ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க ஒரு காலத்துல. இவர் அப்படின்னு வைக்கவே மாட்டேன், போவே மாட்டேன் சொல்லல. அப்புறம் இப்ப கூட்டணி கிடையாது, நாங்க விளைவிக்கிறோம், தனியா நிக்கிறோம்னு சொன்னாரு. உங்களை மாதிரி பாஜக வந்து ஒரு சூப்பர் கட்சின்னு சொல்றது, அப்புறம் வந்து ஐயோ அது மதவாத கட்சின்னு சொல்றது, அப்படி இல்லாட்டே நாங்க பேசல. நாங்க அந்த ஆள்னால தான் கெட்டு போயிட்டோம். ஆகையினால அவங்களோட இன்னமே நாங்க கூட்டணி வச்சுக்க. இப்ப நீங்க எல்லாம் சொன்னபடிதான் இருக்கிறீங்களா? நாங்க சொன்னபடி, நீங்க சொன்னபடிதான் இருக்கீங்களா? அப்படிதான் இருக்கும். வைகோவை உள்ள கொண்டு வந்தீங்க. உங்களை ஏசாத ஏச்சுக்கள் கிடையாது. திருமாவளவன் அவரை ஏன் உள்ள கொண்டு வந்தீங்க? வைகோவை நாங்க சேர்க்க மாட்டோம், திருமாவளவனை சேர்க்க மாட்டோம்னு சொல்லல. மறப்போம் மன்னிப்போங்கிற எண்ணத்துல அது மாதிரி அவரும் மறப்போம் மன்னிப்போம் சேர்ந்துட்டாங்க. சரி சேரட்டும். எதிரிகளை வீழ்த்தணும்னா என்ன பண்ணணும்? இங்க பாருடா, சேர்ந்தாலும் பரவாயில்லடா. பொம்பளையும் ஆம்பளையும் சேர்ந்தா பரவாயில்ல, குழந்தை பிறக்கும். சரி, ஆம்பளையும் சேர்ந்தா என்ன பிறக்கும்? பார்த்து பார்த்தோம். நிதானமா என்ன சண்டைக்கு வந்துருவாங்க. குழந்தை பெற்றுக்க முடியுமா? அதால அந்த பொண்ணுனால குழந்தை பெற்றுக்க முடியுமா? பாரதி, நான் சொல்றது பாரதிய ஜனதா கட்சி. குழந்தை பெற்றுக்க முடியல, அந்த குழந்தையை வளர்க்க முடியும். ஐயா குழந்தை பெற்றுக்க முடியாது, வளர்க்க முடியும். வளர்க்க முடியும், அவ்வளவுதான். பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் டிடிவியும் அன்புமணியும் ஒன்று சேர்ந்தா இது யாருன்னா இதெல்லாம் கூட்டம். இந்த கூட்டங்களால ஒன்றும் திமுக என்ன கூட்டம்? திமுக வீரன்டா, கில்லி வீரன்னா கில்லி வீரன். அது வீரனை நாங்க தரல, அரசு தருது. அது நீங்க தானே, எங்க கட்சி தரல. உங்க வீர லட்சணம் தெரியாதா எங்களுக்கு? அரசு தருது. கூட்டணியிலேயே அப்படியே காலம் தாழ்த்துற கட்சி தானே நீங்க. தனியா நில்லுங்களேன் அப்ப சீமான் மாதிரி தனிச்சு. சீமான் அவர் ஆம்பளடா. அப்ப அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம்? சீமான் ஆண் அப்படின்னா நீங்களா யாரு? நாங்கெல்லாம் ஆண் மகன்கள். நேருக்கு அப்படியே எதிர்மறை ஏதாவது சொல்லணும் இருந்தாலும். அவர் ஆடுனா நீங்களா யாரு? அப்படியெல்லாம் எதிர்மறை போடுறதுக்கு இது என்ன எதிர்ச்சொல்? எதிர்ச்சொல்லா? அப்படியெல்லாம் பேச பிராணி இல்லைன்னு சொல்லிட்டு போயிருங்க. தெம்பில்ல இங்க பாரு, அவர் ஆட்சிக்கு வரணுங்கிற எண்ணத்துல தேர்தலை சந்திச்சா பரவாயில்லை. அவர் அப்புறம் எதுக்கு நிக்கிறாரு? அவர் எதுக்கு நிக்கிறாருன்னு அவர்கிட்ட கேளு, ஏன்ட்ட எது கேட்கிற? அவர் நிக்கிற தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா 8000 வாங்குறாரு, அப்புறம் 15000 வாங்குறாரு, 30000, இப்ப 50000 ஓட்டு வாங்குறாங்களே தொகுதி. ஓ, எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் தனியா வர்றாரு. தனியா வரட்டும், தண்ணி கொண்டு போயிரும். உங்களை எது கொண்டு போங்க? எங்களை என்ன கொண்டு போகும்? எங்களை வண்டி தான் கொண்டு போகும். எந்த வண்டி?
அது வரும், பீரங்கி வண்டி வரும். இப்ப சொல்லுங்க, எந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு? திமுக கூட்டணியா? தம்பி அப்படி அரசியலை கேளு, அதை விட்டு நான் கேட்டேன், நான் கேட்ட கேள்வி இதான். நீங்க தான் சம்பந்தமெல்லாம் பேசுறீங்க பாரு. அரசியல் என்பது சரியா நான் சொல்றேன் கணக்கு. நீங்க இப்ப வந்து எடப்பாடி ஐயா கூட பாஜக சேர்ந்துருக்கு. சரி. பாஜக கூட இப்ப அன்புமணி சேர்ந்திருக்காரு. சரி. அன்புமணி பாஜக இவங்க 3 பேரும் இப்ப இருக்காங்க. இப்ப டிடிவி நேத்து போய் சேர்ந்துட்டாரு. அதெல்லாம் தெரியுங்க, பதில சொல்லுங்க. இருப்பா, டிடிவிக்கு என்ன சதவீதம் இருக்கு, அன்புமணிக்கு என்ன சதவீதம் இருக்கு, எத்தனை எம்பி எம்எல்ஏ அன்புமணி வச்சிருக்காரு? இப்ப நான் உங்களை கேக்குறேன், இதையே 2011ல நீங்க என்ன வச்சிருந்தீங்க, 2016ல நீங்க என்ன வச்சிருந்தீங்க? இப்ப நான் கேட்கணும் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல உங்கள்ட்ட. என்ன இல்ல? அம்மா 2011ல என்ன பண்ணாங்க சொல்லுங்க? ஓட்டு சதவீதத்தை சொல்லு. என்னத்த ஓட்டு சதவீதத்தை சொல்லுங்க? எல்லாம் 100 ஓட்டு 200 ஓட்டுல கிட்டத்தட்ட 40 தொகுதியில தோல்வி தழுவணும். 2014ல அம்மா நாடாளுமன்ற தேர்தலில் தனி ஆளா நின்று இந்த லேடியா முடியான்னு சவால் விட்டு 39 ஜெயிச்சாங்க. நீங்க அப்ப என்ன பண்ணீங்க? அப்ப நாங்க என்ன ஓட்டு சதவீதம் வாங்கினோம்? என்ன ஓட்டு சதவீதம்? முட்டை தானே, முட்டை தானேயா? வெற்றி இல்ல, ஆனா ஓட்டு அவங்க. ஆமா, நொட்டை. சீமானு தான் ஓட்டு வாங்கி வச்சிருக்காரு 8% ஓட்டு. அதை பேசுங்களேன். இங்க பாரு, அவர் வந்து சீமான் வாங்கினா அது முட்டையா, இவங்க வாங்கினா சதவீதத்துல போயிடும். இல்ல இல்ல, சீமான் நல்ல. என்னைய கேட்டா இப்போதைக்கு நான் யாரை சொல்லுவேன்? சிறந்த ஆண்மான்கள்லாம் ஒரு பக்கம் சீமான் அவர்கள், இன்னொரு பக்கம் விஜய், அவ்வளவுதான் சொல்லலாம். அவருக்கு கூட்டணி அழைச்சாரு, யாரும் போகல. இருந்தாலும் நிக்கிறேன் தனியாண்டா அவர் நிக்க போறாரு அடுத்து. சீமான் எப்போது போல தனியா நிக்க போறாரு. விஜய் அவர்கள் எப்ப யார்கிட்ட சொன்னாரு? அதை எல்லாம் போயிருச்சே, கலந்து போயிருச்சு. இவர் மட்டும் தானே இருக்காரு. சிரிப்பு. நேத்து ஒரு மெண்டல் அவங்க கட்சிக்கார ஒருத்தன் பேசுறான். யார் அவங்க கட்சியில மெண்டலா? அவங்க கட்சியில ஒரு மெண்டல் பேசுறான். நான் சொல்லல மெண்டல்னு. அந்த பிஹைண்ட் வுட்ஸ்ல ஒரு ஒன்ன மாதிரி ஒரு ஆங்கர் எடுக்கிறான். இவர் என்ன காட்டிலும் மொத்த மண்டையும் வழுக்க அவர் தான் உட்காந்துருக்காரு, கோட்டு கீட்டு போட்டு. அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அவரு கேள்வி கேட்ட உடனே அவர் சொல்றாரு, நாங்க அடுத்து 2006இல் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர், அதே மாதிரி பாண்டிச்சேரியில் எங்களுடைய அண்ணி தான் முதலமைச்சர் அப்படின்னாரு. யார் அண்ணின்னா யார் அப்படின்னா திரிசா அப்படின்னா. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், திரிசா தமிழ்நாட்டில் இருக்காங்களே, பாண்டிச்சேரியில் மெம்பராக இருந்தால் தானே அங்கே இருக்க முடியும்னு கேட்டால், சார் அதெல்லாம் இருக்கலாம் சார், சண்டை கட்டிடுறான், அது கூட ஒரு பேசிக் நாலேஜ் தெரியாது. டேய் இங்க பாருங்க, எடுத்துக்காட்டு உங்களை மாதிரி திமுக ஆட்கள் ஏவி விட்டு அவங்க பேசுறது, அவங்க ஒருத்தனால தாவேக்கா கிடையாது. நீங்க ஆள் அனுப்பிடுவீங்கல்ல. தாவேக்கா தான்டா, களவாணி தாவேக்கா. அத நீங்க அனுப்பிடுவீங்கல்ல, ஆள் அனுப்பிடுவீங்கல்ல, ரூபாய் 200 கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவீங்கல்ல, அந்த ஆட்கள். சரியா? அவங்க கட்சி சார்ந்தவங்க எல்லாம் பேச எடுத்து காட்டிட்டா. ஆமையா, நீங்க ஆள் அனுப்பிட்டவங்க நான் சொல்றேன். அவன் கட்சியில பொறுப்புல இருக்கான்டா. இந்த அவதூறு எல்லாம் பரப்பாதீங்க. என்ன அவதூறு? அவங்க 2 பேரும் தனியா நிக்கிறாங்கல்ல. அவங்க சொல்றேன் பிஹைண்ட் வுட்ஸ்ல கேக்குறாங்க, அந்த ஆங்கர் கேக்குறான்னு பிஹைண்ட் வுட்ஸ்னு சொல்றேன். 3 நாளைக்கு முன்னாடி நடந்துருக்கு. கேள்விக்கு பதில் பேசுங்க. 2 பேரும் அரசியல் சந்திக்கிறாங்க, 2 பேர் மேல தவறும் கிடையாது, யாரும் ஊழல் பண்ணல, 2 பேர் தான் நிக்கிறாங்க, புதுசா நிக்கிறாங்க. நீங்க இவ்வளவு ஆண்டுகாலம் ஆட்சி நடத்துறீங்க, எவ்வளவு ஊழல் பண்ணீங்க. கட்சியே ஊழலா இருக்கும்போது இந்த அரசுக்கு வந்தா என்னடா ஊழல் பண்ண மாட்டான்? திமுகவா? திமுக இல்ல, தாவேக்காவும் சரி, சரி, நாம் தமிழரும் சரி, 2 பேருமே கட்சி நடத்துறதே ஊழல்ல தான் நடக்குது. ஊழலிலே பிறந்து ஊழலிலே வளர்ந்த கட்சி தான் நாம் தமிழரும். நாம் தமிழர்ல என்ன ஊழல் பண்ணிவிட்டாங்க? நாம் தமிழர்ல என்ன ஊழல் பண்ணி இத்தனை தேர்தலை சந்திக்கிறதுக்கு பணம் ஏது? பணம் அவங்க திரள் நிதியா மக்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க. மக்கள் திரள் நிதி நொட்டுவேன் ரொம்ப பேரு. நானே கண்ணால பாத்துருக்கேன். எத்தனை பேர் இந்த கூட்டத்துல காசு கொடுக்குறாங்க தெரியுமா? எத்தனை பேர் அது போட்டு என்ன ஆகும்? ஒரு கூட்டத்துல போட்டா இன்னொரு கூட்டம் நடத்துறதுக்கு தான் உபயோகப்படும். ஒரு எம்எல்ஏ தொகுதியில தேர்தல் கண்டஸ்ட் பண்றதுக்கு, ஒரு எம்பி தேர்தலை கண்டஸ்ட் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு தொகுதிக்கு அவங்களுடைய செலவு. சில்வர் அண்டா, என்ன அயன் பாக்ஸ், குக்கரு, இதெல்லாம் கொடுக்கல. ஓட்டுக்கு 1000-500 காசு கொடுக்கல. அவங்க மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்கி இந்த மேடைகள் அமைக்கிறதா, இங்க வரவங்க டீ காபி சாப்பிடுறாங்களா, பாக்குறாங்களா, நிகழ்ச்சிகள் லைட் போடுறாங்களா, மைக்கு போடுறாங்களா, அந்த மட்டும் தான் செலவு பண்றாங்க. அதுக்கு தான் அந்த காசு ஆகும் திரள் நிதி. ஆமா, மற்றபடி தேர்தலை சந்திக்கிறதுக்கு நீங்க ஒருத்தர் சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சியில காசு கொடுத்தாங்கப்பா ஓட்டுக்குன்னு ஒரு ஆளை காட்டுங்க. நான் திமுக காசு கொடுக்கலடா, மற்ற செலவு இருக்குல்லடா. என்னையா செலவு இருக்கு? என்ன செலவு இருக்கு? ஒரு போஸ்டர் போடுற, ஒரு நோட்டீஸ் அடிக்கிற, சொல்றேன், காரை எடுத்துட்டு சுத்துற, வீடு வீடா போகிற, 100 பேரை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், டீ வாங்கி கொடுக்கணும். அதுக்கெல்லாம் எங்க போவ? அதுதான் திரள் நிதியில அவங்க பண்றாங்க. திரள் நிதியில பண்ணுவேன். திரள் நிதியில அது எங்க இருந்து நிதி வருதுங்கிறத எனக்கு தெரியும். ஆனா அது நான் வெளியில சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொன்னா மாட்டிக்கிறீங்க. நான் மாட்ட மாட்டேன். பொய், அது பேரு பொய்ன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் இங்க பாரு,
திமுக எங்க இருந்து காசு வருது? இங்க பாரு, திமுகவுக்கு காசு எங்க இருந்து வருது? திமுகவுக்கு வந்து எங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் நாங்க கட்டிக்கிட்டு இருக்கோம். எங்க தேர்தல் எங்க பேங்க் அக்கவுண்ட பாரு. திமுகவுக்கு காசு எங்க இருந்து வருது? பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு கட்சிக்கு ஒரு நபர் மட்டுமே எங்களுக்கு 536 கோடி போட்டிருக்காரு. நேருக்கு மேல ஒரு கேஸ் வந்துச்சுல, ஈடி போட்டுச்சுல, 1000 கோடி ஊழல், 800 கோடி ஊழல், அதுல வந்த காசு. அப்படித்தானே? யூசுப்ல அந்த நாய் சொல்றான்னு கேக்குறீங்க. யார சொல்றீங்க? யாரோ ஒரு நாய் சொல்லுச்சு ஊழல்னு, நீ தான் சொன்னியா? அதான் ஈடின்னு சொன்னேன். ஈடியா? அது கிடக்க அந்த இடியட்டு ஏற்கனவே டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல்னு சொல்லுச்சுல்ல, அதை மறைச்சிட்டீங்க, தப்பிச்சிட்டீங்க. ஒரே எரிஞ்சு எரிங்க ஐயா, எரிங்க, நீங்க எரிஞ்சு பாத்துறோம். வாங்க, ஆள பாரு, வாங்க. என்ன நினைச்சு உண்மையை சொன்னாலும் அந்த 1000 கோடி என்னடா ஆச்சு? அடிச்சிட்டீங்க. லூசு பல ஹைகோர்ட்ல போய் ஹைகோர்ட் ஜட்ஜி என்ன சொன்னார்? 1000 கோடி ஊழல்னு சொல்றியா, அதுக்கு எங்கப்பா ரெக்கார்டுன்னு கேட்டாங்களா இல்லையா? இருக்குன்னு சொன்னது அதெல்லாம் நீ கொடுக்க கூடாது, நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டீங்க. அப்படியெல்லாம் இல்ல, நாங்க சொல்லுவோமா? சரி, ஒண்ணும் இல்ல, நேரு மேல இவ்வளவு எஃப்ஐஆர் போட சொல்றாங்களே, ஆதாரத்தை கொடுத்துட்டாங்க. வாட்ஸ்அப் அந்த சாட்ஸ் இருக்கு, நீங்க எங்க டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அது இருக்கு, எல்லா ஆதாரமும் இருக்கு. ஏன் எஃப்ஐஆர் போட மாட்டீங்க? நாங்க எஃப்ஐஆர் போடுறது தமிழ்நாடு அரசு. என்ன நீங்க என்ன, நீ தான் ஈடி இருக்குல்ல, நீ ஒன்றிய அரசுல நீ எஃப்ஐஆர் போடு. ஐயா, ரூலே இங்க தான் தமிழ்நாட்டுல போலீஸ் எஃப்ஐஆர் போட்டா தான் உள்ளே வர முடியும். அப்புறம் என்ன மஸ்துக்கு நாங்க ஆட்சி பண்ணும்போது நாங்க எதுக்குடா போடுறோம்? அப்ப நீங்க தப்பு எங்க போலீஸ் தப்பு செஞ்சா அவங்க ஒரு ஆதாரத்தை கொடுத்தாங்கல்ல. என்ன ஆதாரம்? 1000 கொடுக்கலாம்டா. இந்த இங்க கூட ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் பிஜேபியில இருந்தாரு, ஒரு தம்பி. யாரு? அண்ணாமலை தம்பி. அந்த அண்ணாமலை ஐயா இருக்காரு ஐபிஎஸ், அவரு கூட எங்க மேல 1 2 3ன்னு கொடுத்து என்னத்தை நொட்டினாரு. நீங்க தான் கால்ல விழுந்துட்டீங்களா? கால்ல நொட்டினோம், நீ தான் போய் பார்த்த. நான் பார்த்தேன். கால்ல விழ வேண்டிய கால்ல சட்டநாதர் கோயிலுக்கு போனது யார்? இங்க பாரு, சட்டநாதர் கோயிலுக்கு போனது யார்? பாரு, சட்ட சிக்கலில் இருந்து தப்பிப்பதற்காக டெல்லிக்கு ஃளைட் ஏறி போனது யார்? அதெல்லாம் நாங்க ஒரு மஸ்ரு எவனையும் போய் நாங்க இதுக்காக போய் பார்த்ததும் இல்ல கேட்டதும் இல்ல. அப்படி கேட்டிருந்தா நீ தான் பப்ளிக்கா பிஜேபி எங்களுக்கு எதிர்கட்சி ஆச்சு, எல்லாத்தையும் போட்டு உடப்பானே. சும்மா போய் எனக்கு ரயில்வே இதுக்கு பணம் ஒதுக்கீடு பண்ணுங்கன்னு போய் கேட்டதுக்கு மன்னிப்பு கேட்க வந்தான் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. உண்மை ஏண்டா போட்டோ ஏண்டா? ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அதாவது எம்பி ஆவாராம், எம்பி ஆகி 2 வருஷம் ஆகுதான், பேசாம இருப்பாராம். ரைடு வந்தா மட்டும் டக்குன்னு போய் நிதி அமைச்சரை பாப்பாங்க. என்ன ரைடு வந்துச்சு? எதுக்குடா ரைடு வந்துச்சு? இந்த ஈடி ஈடி எங்க ரைடு வந்துச்சு? அதான் தமிழ்நாடு ஃபுல்லா வந்துச்சு. தமிழ்நாடு பூரா போகும். அதுக்கு இங்க பாரு, எதிர்கட்சிகளை முடக்க வேண்டும் என்பதற்காக திரு மாண்புமிகு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும், மாண்புமிகு நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களும் பண்ணக்கூடிய சதியினுடைய உச்சகட்டம் தான் தமிழ்நாட்டில் அவங்கள வச்சு செய்ய வேலைகள். பண்ண சாதனை, அவங்க பண்ண சதியா? நாங்க யாரையும் ரைடு பண்ணல. பண்ணவே இல்ல. யாரு ரைடு பண்ணோம் சொல்லு? நீங்க ஸ்டார்டிங் கட்சி அந்த ஆட்சிக்கு வந்த உடனே விஜயபாஸ்கர் வீட்டுக்கு போறது என்ன? போனீங்களா இல்லையா? போனோம். பண்ணீங்களா இல்லையா? பண்ணணும். வழக்கு தொடுத்தோம். ஒண்ணும் இல்ல, நீதிமன்றத்துல ஒண்ணு அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்கல்ல. நீங்க ஏன் பண்ணீங்க? நீங்க ஏன் சார் பண்ணீங்க? நாங்க மேல பண்ணீங்க, எம்ஆர் பாஸ்கர் மேல பண்ணீங்க, அவங்க அதிமுக இருக்க எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மேலயும் பண்ணீங்க. ஏன் பண்ணீங்க? ஏன் இப்ப அவங்க மேல நான் ஒரு 2 பேரை தள்ளுபடி தவிர மத்தவங்க எல்லாம் வழக்கு நிலுவையில தான் இருக்கு. அது மாதிரி அவங்க போடுறாங்க, நீங்க போய் ஆஜராக வேண்டியதானே. கட்சி அதிகாரம் இருக்கு, நீ அப்படி பண்றீங்க? நாங்க பாத்துக்கிறோம். நாங்க அதை பத்தி நீ ஒன்னும் முதல கண்ணீர் வடிக்க வேண்டாம். இந்த எடப்பாடி இல்ல, இந்த நம்ம அமித்ஷா இல்ல, இந்த 56 யாரு இல்லனால உங்களுக்கு வந்து அங்க இருக்கும்போது தான் கெட்டவங்க, இங்க வந்து நல்லவங்க. வைத்தியர் இங்க வந்தாப்புல இப்ப உடனே அவர் வந்து புனித நீர்ல முக்கி எடுத்து வச்சுட்டு நல்லவர் ஆயிட்டான்னு வச்சுக்குவீங்க, செந்தில் பாலாஜி மாதிரி. அப்படித்தானே? வைத்தியலிங்க என்ன தப்பு பண்ணாரு? தப்பே பண்ணலையா? வரலாம் தப்பு சொல்லுங்க ஐயா. இல்ல அவரை தப்பே பண்ணல தானே? உங்க சொந்தக்காரர் தானே வைத்தியலிங்கம்? சொல்லு. சொந்தக்காரரா? எங்க கொண்டு வந்து எங்க நினைக்கிறீங்க? எந்த மாவட்டம்? எந்த மாவட்டம்? அவருக்கு இந்த மாவட்டம் சம்பந்தமே இல்லையே. தஞ்சாவூர் மாவட்டம் தானே? நான் இருக்கிறது புதுக்கோட்டை, தஞ்சாவூரா? அவரு எந்த மாவட்டம்? வைத்தியலிங்கம் எந்த மாவட்டம்? எந்த மாவட்டம்? தஞ்சாவூர் மாவட்டம். அதுவே தெரியல தானே? தஞ்சாவூர் மாவட்டம். சரியா? அந்த வைத்தியலிங்கம் எந்த கட்சியில இருந்தாரு? அதிமுக தானே? அதிமுக நீங்க ஊழல் கட்சி தானே சொல்றீங்க? சொன்னீங்களா இல்லையா? ஆமா. அப்ப அந்த கட்சியில இருந்து இங்க வர்றவர் எப்படி நல்லவரா இருப்பாரு? ஊழல் கட்சின்னு சொன்னா அதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஊழல் பண்ணிருக்காங்கிறதுக்கு ரெக்கார்டு இருக்கு. அப்புறம் அப்படிப்பட்டவரையும் அவங்க கட்சியில சேர்க்கறீங்க. இன்னைக்கு இருங்க, ஒரே கேள்வி. மேல வழக்கு இல்ல, இப்ப ஏதாவது நிலுவையில இருக்கா? கேக்குற கேள்விக்கு பதில். நிலுவையில வழக்கு இருக்காடா? கேக்குற கேள்விக்கு பதில். இங்க பாரு, திமுகவுல எத்தனை அமைச்சர் அதிமுக ல இருந்து வந்தவங்க? 10 அமைச்சர் கிட்ட அதிமுக ல இருந்து வந்தவங்க. 50 பேர் மேல ஊழல் வழக்கு இருக்கா இல்லையா? இங்க பாரு, அந்த ஊழல் வழக்கு எல்லாம் வந்து தூசி தட்டி சரி பண்ணியாச்சு திமுக வந்த உடனே. ஆமா, திமுக வந்த உடனே இல்ல, ஏற்கனவே வழக்கு நிலுவையில் இருந்தெல்லாம் தள்ளுபடி ஆயிட்டு வந்துட்டு நல்லவங்கள ஆயிட்டாங்க. ஆமா ஆமா, அங்க ஏற்கனவே நல்லவங்கள ஆயிட்டாண்டா இருக்காங்க. அப்படியா? ஆமா ஆமா. நல்லவங்கன்னா எப்படி? வல்லவங்களா இருக்காங்க.
வெள்ளை வேட்டி சட்டை, வெள்ளை வேட்டி சட்டை, கருப்பு டை அடிச்சு எல்லாம் அப்படி இருக்காங்க பல கையில கையில ஒரு காப்பு, கழுத்துல ஒரு செயின், காலில் ஒரு கெண்டை, இதெல்லாம் போட்டு இருக்காங்க. அதான் நல்லவங்க. வைத்தியலிங்கம் அப்ப நல்லவர் ஆயிட்டாரு. வைத்தியலிங்கமும் நல்லவர், எடப்பாடியும் நல்லவர். எடப்பாடி நல்லவரா? நல்லவர் தான். அப்ப எடப்பாடி ஓட்டு போட்டுருங்க எல்லாரும். எடப்பாடி நல்லவர் தான். அவரை பத்தி நம்ம வந்து குறை சொல்ல இயலாது. ஏன்னு கேட்டீங்கன்னா 4.5 வருஷம் ஆண்டுல 4.5 வருஷம் ஆண்டாரு. மக்களுக்கு அவர் செய்த சாதனைகளை எல்லாம் நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது தான். அதனால அவர் நல்லவர். ஒத்துக்கிட்டீங்க? ஆமா, அது பெருமையா இருக்கீங்க. எதிரியையும் வளர விட்டு பார்க்கணும். நல்லவர்னு சொல்லிட்டீங்க. நல்லவர். கரெக்ட். அப்ப அதிமுக ஓட்டு போட்டுருவோமா? அதிமுகவுக்கு போடு ஓட்டைய. ஓட்டையவா? ஓட்டு இல்ல, ஓட்டை. தீண்டத்தகாத கட்சி அதிமுக. சரி, தீண்டத்தகாத கட்சியா இருந்துட்டு போட்டா. உங்க ஆட்சி பேர் என்ன? திராவிட மாடல் ஆட்சியா? திராவிட மாடல் ஆட்சி. கஞ்சா மாடல் ஆட்சின்னு சொல்றாங்களே. எந்த நாய் சொல்லுச்சு? டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் கஞ்சா குடிக்கிறாரா? எனக்கு தெரியாதுப்பா. இல்லையா, கஞ்சா குடிக்கிறாங்கன்னு பாக்குறாரா? யாரை பாக்குறாரு? கஞ்சா குடிக்கிறவங்கள. கஞ்சா குடிக்கிறவரை பார்த்தா இவரு காட்டி கொடுக்க வேண்டியதானே. திமுக காரங்களா இருக்காங்களா எல்லாரும்? அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா. திமுகன்னா இன்னும் சந்தோஷமா நீ சொல்ல வேண்டியதானே. என்ன நேரம் கஞ்சா குடிச்சான், அதான் விற்கிறது திமுக, வாங்கி அடிக்கிறது திமுக. அவர் என்னதான் பண்ணுவாரு? அப்புறம் என்ன, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். நீ தமிழ்நாடு கஞ்சா மாநிலமா மாறிடுமே. இது மாதிரியே போய் பேசுறாங்கடா. நான் போய் காவல்துறை உங்க மாசு என்ன சொல்றாரு? 0% கஞ்சாவே கிடையாது தமிழ்நாட்டிலேங்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் சொல்றாரு 100 கிலோ அளவுல கஞ்சா பிடிச்சிருக்காங்க காவல்துறை அப்படிங்கிறாரு. வெளிநாட்டுல இருந்து வருதோ வரல, ஏன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள? வெளிநாட்டுல இருந்து குஜராத்துக்கு போய், குஜராத்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு. குஜராத் தொடர் உங்களுக்கு தூக்கம் வராது இல்ல? அதை பூரா நாங்க வந்து பிடிக்கிறோம். பிடிக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது. நாங்க பிடிக்கலன்னா தெரியுமா தம்பி? ஏன் தம்பி நீங்க இந்த உருட்டுறீங்க? இன்றைக்கு உங்களுக்கு தெரிய சத்தியம் பண்ணி சொல்லுங்க, கஞ்சா எங்க பார்த்தாலும் சரளமா கிடைக்குது, வாங்கி அடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். நான் கஞ்சா குடிக்கிறது இல்ல. நான் உங்களை குடிக்கிறீங்கன்னு சொல்லல, பாக்குறீங்களா இல்லையா? எங்க அரசு வந்து கஞ்சாவை வந்து முழுமையா வந்து கைப்பற்றுது. எந்தெந்த வழிகள்ல வருதோ அந்த வழிகள்லாம் நாங்க ஓடி அடைக்கிறோம். அப்படி ஆளுநர் வந்து விழுந்துறாரு. 1-2 ஓட்டைகள் இருந்து வந்தாலும் வரலாம். குறுக்கு ஆளுநர் வந்துடுறாருல. ஆளுநரா? அவர் ஆளை சொல்லு, போய் பேல சொல்லு. ஏன் பயப்படுறீங்க அவர் பேர் சொன்னோன்னு? அதான் நான் தான் பேல சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இது அநாகரிகம் தானே? அநாகரிகம்னா அவரு சட்டமன்றத்தில் நடந்துகிட்டது அநாகரிகம் இல்ல. அவர் என்ன அநாகரிகம் பண்ணாரு? அவர் இதுதான் சொன்னாரு, நீங்க அப்படியே தமிழ்நாடு வந்து சுதந்திரமா இருக்கு, அமைதி பூங்காவா இருக்கு, எந்த ஒரு போதை பொருளும் இல்லாம இருக்குன்னு எழுதி கொடுத்து அவரை படிங்கன்னா அவர் என்ன முட்டாளா? முட்டாள் தான். கவர்னருக்கு தமிழ்நாடு அரசு என்ன செல்லுதோ அதைத்தான் வாசிக்கணும். எழுதி கொடுக்கறதெல்லாம் படிக்க முடியாது. பெரியார் வாழ்க, கலைஞர் வாழ்க எல்லாம் படிக்க முடியாது. என்ன நடந்திருக்கோ அதை கொடுக்கணும், அந்த ஆளுநர் படிப்பாரு. அதுதான் முறை. எத்தனை நாள் தான் முட்டாளாக்குவீங்க? எந்த நாளா? இத்தனை 70 ஆண்டு காலமா இருந்த எல்லா கவர்னர்களும் முட்டாளு. இவர் தான் வந்து நல்ல மனுஷன். இவரை பார்த்து அங்க ஒருத்தன் கெட்டு போயிட்டான். எங்க? கேரளாவில். உண்மை, அதாவது நேர்மை வர வரதான் அடுத்து எல்லாம் பாப்பாங்க. ஆமா டேய், இந்த கவர்னர்ங்கிறதே எங்க நிறுவனர் சொன்னாரு பாரு. நாட்டுக்கு தாடி எதுக்கு? நாட்டுக்கு கவர்னர். அதே 2016 இருந்து 21 வரைக்கும் நம்ம எடப்பாடி ஆட்சியில் சட்டையை கிழிச்சுட்டு யாரோ ஓடுனாங்க. யார்கிட்ட ஓடுனீங்க? யார்கிட்ட நொட்டோம்? அதே கவர்னர். நாங்க எதுக்கு கிழிச்சுட்டு போனோம்? கவர்னர்ட்ட தானே ஓடுனீங்க. இருக்கிறதுனால போறோம், இல்லைன்னா நாங்க போறோமா? போயிட்டு இங்க பாரு கண்ணு, இருக்கிறதுனால தானே கண்ணு போறோம். ஆமா, அப்புறம் ஏன் ஆட்டுக்கு தாடி இதெல்லாம் எதுக்கு? ஆமா பேசுவோம்ல. ஏன் பேசுவீங்க? கவர்னரே வேண்டான்றேன். அப்ப மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது இந்த நாட்டுக்கு எதுக்கியா கவர்னர்? பிரதமர் இருக்காரு, அவ்வளவுதான். பிரதமர் இருக்காரு, எதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆட்சியே வேண்டாம், மொத்தமா பிரதமர்கிட்ட கொடுத்துருவோம். வேண்டாம், தமிழ்நாடு எங்களுக்கு தனி தமிழ்நாடு கொடுத்துரு போதும், நாங்க ஆண்டுக்கிறோம். பாகிஸ்தானுக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துரு. தமிழ்நாடு நாங்க என்ன துரோகின்றது சரியா இருக்கு. இங்க பாரு, யார் தேச துரோகி? இங்க பாரு, திராவிட நாடு, திராவிட நாட்டை எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துரு. சவுத் இந்தியா வேண்டாம். டேய், நீ யாரா சொல்றது? நாங்க ஒரு கால் இங்க பாரு, கண்டிப்பா என்னுடைய காலத்துக்குள்ளேயே ஒரு தாயின் மார்பகத்தை அறுத்து கொடுக்கிற மாதிரி சொல்றீங்க. ஆமா, தாய் மார்பா இருக்கிறாங்க. இப்படியே பேசி பேசி மக்களை பூரா மடையனாக்குறீங்க. நாங்க திராவிட நாடு, இங்க பாரு, திராவிட நாடை எங்களுக்கு பிரிச்சு கொடு. திராவிட நாடு தமிழ்நாடு. அன்னைக்கு பாகிஸ்தான் மாத்திரம் எப்படி பிரிச்ச, அப்ப மாத்திரம் எப்படி உங்களால முடிஞ்சிச்சு, அது மாதிரி எங்களுக்கு தென் தமிழ் அன்னைக்கே புத்தி கேட்டதனமா இங்க இருந்த மக்கள் விட்டுட்டானுங்க. சரி, பாகிஸ்தானை பிரிச்சாங்க, இங்க இருக்க இஸ்லாமியர்கள் இங்க போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்களா? எல்லாரும் போகணும்னு அவசியம் இல்ல. எல்லாரும் இங்க தானே இருக்காங்க. அப்புறம் என்ன? அப்புறம் அதே மாதிரி சரி பிரிப்பா, ரைட், ஓகே, பிரிப்போம். நீங்க சொல்ற மாதிரி தனியா பிரிப்போம்.
தமிழ்நாடு மட்டும் கொடுத்துருங்க. இந்த தெலுங்கு பேசுற ஆளு, கன்னடம் பேசுற ஆளு, மலையாளம் பேசுற ஆளு எல்லாம் நீங்க போயிருங்க. தமிழ் பேசுறவங்க உண்மையான தமிழர்கள் மட்டும் தமிழ்நாட்டுல இருக்கட்டும். பிரிச்சுக்கிறீங்களா? இங்க பாரு, திராவிட நாடுடா நாயே. அதெல்லாம் கேட்க கூடாது. சொல்றது திராவிட நாடு, சவுத் இந்தியா. நீங்க சவுத் இந்தியா தான் திராவிட நாடு. நீங்க கேக்குறீங்கல்ல, நான் தமிழ்நாடு கேக்குறேன். தமிழ்நாடு மட்டும் கொடுங்க எங்களுக்கு. தமிழ்நாடு மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் நாக்கு வலிக்கவா? போய் வலிங்க, போய் வலிங்கன்றே. நீ வலி. எங்களுக்கு தேவையா? எங்களுக்கு தேவை கன்னடம் பேசக்கூடியவர்கள், தமிழ்நாடு அல்ல. போங்க. நாங்கள் தனி தமிழ்நாடு அல்ல. அண்ணாவினுடைய கொள்கை திராவிட நாடு அடைந்தால். உங்க அண்ணா கொள்கை எனக்கு வேண்டாம். ஒண்ணு தேசம் தேசமாகவே இருக்கணும். நான் என்னைக்கு அதான் விரும்புறேன். இந்திய தாயின் மடியிலே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க பிரிக்க நினைக்கிறீங்க பத்தியா திராவிட நாடுன்னு. நீங்க அப்படி பிரிச்சா தமிழ்நாடு பிரிச்சுட்டு போறேனா? தனியா விட்டுருங்க எங்களை. எல்லாரும் போயிருங்க. போங்க. ஆதி தமிழர்கள் நாசமா போங்க, நாசமா போங்க. தமிழர்களை வஞ்சிக்க எவனாலும் முடியாதுயா. ஆமா ஆமா. நீ தமிழனா? நான் தமிழன்டா. நான் தமிழன்டா. 5 தலைமுறைக்கு சொல்ல முடியும். 5 தலைமுறைக்கு தமிழன் என் ஊர்ல இருந்து நான் சொல்ல முடியும். நீங்க சொல்லுங்களே பாப்பா. அப்புறம் நான் 18 தலைமுறைக்கு சொல்ல முடியும். தலைமுறைக்கு வந்தீங்க. அங்க இருந்து எங்க இருந்து வந்தோம்? தெலுங்கு எங்க இருந்துடா வந்தோம்? எல்லாமே நம்ம நாடுடா, திராவிட நாடுடா. வடக்கு இருந்தும் வரல, தெற்க இருந்தும் வரல. இது திராவிட நாடு. திராவிட நாடுனா திராவிடம்னா என்ன? திராவிடமா இந்த கதையை சொல்லிக்கிட்டு கூடாது. இருந்து இப்படியே திராவிடத்தை கசக்கி புளிஞ்சு போட்டுருவையா? சொருக்கிடுவேன். ஒரே சும்மா. தமிழ்நாடு கரெக்டா வச்சுக்காதீங்கயா. இந்த வேலையில நீ ரொம்ப நல்லாவே இப்ப வர வர ரொம்ப கொழுப்படுத்து பேச ஆரம்பிச்சுட்ட. உங்களால ஒரு திராவிடம்ன்ற பேர்ல தமிழ்நாட்டை பிரிக்கணும், தமிழர்களை வஞ்சிக்கணும்னு நினைக்கிற நீங்க எப்படி மனசு வருது? இந்தியாவில இருந்து பிரிச்சு கொடுன்றீங்களா? இந்தியான்றது உங்களுக்கு அப்படியே நாடாவே தெரியலையா? இந்தியாங்கிறது ஒரு நாடே இல்லப்பா, ஒன்றியம்டா. ஐயா, ஒன்றியம் கூடாது சரியா? உலக அளவுல பார்க்கும்போது இந்தியான்றது ஒரு நாடு தான். துணைக்கண்டம் நம்ம சொல்லலாம், துணைக்கண்டம். ஆனால் ஒரு நாடு தான். நம்ம பல மாநிலங்கள் என்று ஒரு நாடா இருக்கிறோம். கை தனித்தனியா, நான் கை தனியா போறேன், தலை தனியா போறேன், கால் தனியா போறேன்னா என்ன ஆகும்? செயல்பட முடியாது. எல்லாம் ஒன்னா இருந்தாதான் மனுஷன். அது மாதிரிதான் இந்தியான்றது. சும்மா பிரிச்சுட்டு போனா தமிழ்நாடு கொடுக்க உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. தமிழர்கள் மட்டும் இருக்கட்டும் சொன்னா மனசு வரல. ஐயோ இவங்க எல்லா வளங்களையும் எடுத்துட்டு போயிருவாங்க போல, நம்மளும் சேர்ந்துக்கணும் ஓடியாடுறீங்க நீங்க அதுல மட்டும். ஆனா பிரிக்கிறனா மட்டும் திராவிட நாடுனா பிரிச்சுக்காது. என்னதியா எண்ணம் இது? தாயின் அங்கத்தையா இருக்கிறது சமம் இல்லையா அது பிரிக்கிறன்றது? பொய்யெல்லாம் பேசாத. என்ன போய் பேசுனாங்க? என்ன திராவிட நாடுனா தென்னை ஏடா ஒரு இப்போ வந்து நம்ம என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம்? என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ ஏற்கனவே வந்து நம்ம ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் கேட்டுக்கிட்டு இருக்கோம். தென்னிந்தியாவினுடைய கிளை வேணும், ஒன்று எங்களுக்கு சென்னையில் கொடுங்க இல்லை ஹைதராபாத்தில் கொடுங்கன்னு கேட்குறாங்க. என்னதுக்கு எது கேட்குறாங்க? வழக்கறிஞர்கள்லாம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? நீண்ட தூரம் நாங்கள் ஒரு பிரச்சனை அப்பீல் வரணும்னா நீதிமன்றம் தானேயா? ஆமா, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை. அது நீங்க கேட்கலாம், நம்ம உரிமை, அது கேட்கலாம், பண்ணலாம். அது மாதிரி தான் அது மாதிரி எங்களுக்கு சவுத் இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. சவுத் இந்தியாவுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு பார்லிமெண்ட், சவுத் இந்தியாவுக்கு ஒரு பார்லிமெண்ட். அவ்வளவுதான். இங்க இருக்க மெம்பர்களுக்கு அப்படியே எல்லையை பிரிச்சு அது வேற நாடு இது வேற நாடு ஆக்கி அவ்வளவுதான். அப்புறம் இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு போக முடியாது. அங்க இருந்து இங்க வர முடியாது. பாஸ்போர்ட் எடுத்து நான் பர்மிஷன் வாங்கி நடக்கிற காரியமா அதெல்லாம். என்ன அங்க உனக்கு நொட்டுது? அங்க என்ன நொட்டுதா? நமக்கு இங்கே இது நமக்கு தலைநகரம் எது வருதோ அதுதானே தலைநகரம். நீ என்னத்துக்கு பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு போய்? இப்பதான் உங்களுக்கு கதை சொன்னேன். தலை தனியா கை தனியா போக கூடாதியா? எல்லாம் ஒன்னா இருந்தாதான் மனுஷன். உங்களுக்கு இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி திராவிடத்தில் ரத்தத்திலே ஊறி போனது. உங்க திராவிடம் இருக்க வரைக்கும் தேசம் ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி போகும். நான் எச்சரிக்கிறேன். நான் சரி பரவாயில்ல. திராவிடம் எப்ப போகுதோ அன்னைக்கு இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்கும். சரி, நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் ஒன்னா இருப்பாங்க. இந்த திராவிட பூந்து எல்லா வேலையும் பண்ணும். ஒரு வீடு நல்லா இருக்கும். ஆமா, உள்ள ஒரு அமீனா ஒண்ணு போகும். அதனாலதான் புல்டோசரை வச்சு அடிச்சு பயங்கரவாதிகளுக்கு தங்க இடம் கொடுத்தா இடிப்பாரு. பள்ளிவாசல பூரா இடிப்பீங்க. நீங்க இங்க வந்து முருகன் இடிப்பீங்க. 100 வருஷம் பழமையான கோயில டிஆர் பால் இடிப்பாரு. வேடிக்கை பார்த்துட்டு ரோட்ல கோயில கட்டி வச்சா அப்புறம் இடிப்பாங்க. அது மாதிரி அவங்க ரோட்ல கட்டி வைக்கலையோ? ரோட்ல கட்டி வைக்கல. அது மாதிரி இங்க ரோட்ல கட்டல. ஏண்டா அது அயோத்தியில இருந்த ராமர் கோயில் கட்டியிருக்கானுங்களே, அது என்ன ரோட்லயா இருக்குது? இப்ப ரோட்ல நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கா? இப்ப கட்டிட்டு இருக்கான். ஏற்கனவே இருந்தது என்ன இருந்துச்சு? பள்ளிவாசல் இருந்துச்சு. சரி, பள்ளிவாசல்ல தொழுகை பண்ணிக்கிட்டு இருந்தான். சரி, அதை நிப்பாட்டி பள்ளிவாசல் ஃபர்ஸ்ட் வந்துச்சா ராமர் கோயில் ஃபர்ஸ்ட் வந்துச்சா? அது ஃபர்ஸ்ட் யார்? அதான் இதான் திராவிடம். இப்ப என்ன என் வாயிலே வந்து கிண்டி விட்டு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் சண்டை வரணும். அதானே உங்களுக்கு என்ன? திராவிடம் பார்க்கக்கூடிய வேலை இந்த வேலை தான். இது பேர் ஏதோ புரோக்கர் வேலையா? புரோக்கர். ஆமா, நடுவுல புந்து போய் பாரு, கூட்டி கொடு. அது எங்க வேலை இல்ல. அப்படியா? தமிழர்களின் வேலையா அது கிடையாது. இருக்கும். ஆதி தமிழர்கள், ஆமா, சிறந்த தமிழர்கள், ஆமா, மதிப்புமிக்க தமிழர்கள், மானமிக்க தமிழர்கள், அதெல்லாம் கடல் கொண்டு போயிருச்சுடா. ஆதி தமிழர்கள் எல்லாம் போயிட்டாங்க. எல்லாம் போயாச்சு. இப்ப வந்தது எல்லாம் கைபர் கனவா வழி வந்த கூட்டம். ஆந்திரா வழியா?
கைபர் கனவா? ஆந்திரா வழியா? ஆந்திரா வழியா? ஆமா, கைபர் கனவு அங்க இருக்கு. ஆமா, அங்க இருந்து ஆந்திராவை தாண்டி தான் இங்க வரணும். அது ஆந்திரா வழியா தான் நிறைய வந்திருக்கு. ஆமா, ஆந்திராவுல அந்த வழி கர்நாடகா, ஆந்திரா, வடக்க இருந்து இங்க வந்த ஆளுங்க தான், கூட்டம் தான், எல்லாம் கூட்டம் தான். ஆமா ஆமா ஆமா, அப்படித்தான். அவ்வளவுதான். தமிழர்களே பிடிக்காது இல்ல உங்களுக்கு? தமிழர்களை தம்பி, நாங்க தமிழன், பச்சை தமிழன்னா நாங்க தான். நீங்க எல்லாம் பச்சை தமிழன்னா எப்படி காட்டுங்க? தமிழன் வந்தேரி, நீங்க வந்தேரி, நாங்க தான் பச்சை தமிழர்கள். இல்ல புரியல, தமிழன் வந்தேரினா எப்படி அப்படின்னு தான் நேத்திக்க ஒரு ஊடகத்துல நம்ம இவர் இருக்காரு ஏகலைவன், சரி, அவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? தமிழர்களை வந்தேரின்னு அந்த புத்தகம் சுட்டி காட்டுது, அந்த புத்தகத்தை எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி வீரவாசமா பேசுறாரு. அப்ப கரெக்ட்டா உண்மையா தானே பேசிருக்காரு? அப்படியா? ஆமா. அப்ப அந்த தமிழர்கள் வந்தேன்னு சொன்ன புத்தகம் தூக்கி போட்டு கொளுக்கணும்ங்கறேன். அது யார் எழுதுனா? அந்த புத்தகத்தை யார் எழுதுனா? நாம் தமிழர். யாரு அது? யாருன்னா அவர்ட்ட கேளு. ஆதாரம் இருந்தா காட்டுங்க. டேய், இங்க இருக்குடா. நாம் தமிழர்ன்ற போர்வையில திமுக ஆளு எழுதி இருப்பீங்க. இது ஒரு மானங்கெட்ட பயலுல, மொன்ன பயலுல. உங்களுக்கு அறிவே இல்ல. எதை சொன்னாலும் அவன் தாவக்காரன் இந்த மாதிரி சொல்றான்டா. திரிஷா வந்து பாண்டிச்சேரிக்கு சீஃப் மினிஸ்டர். அந்த நான் சொல்லலப்பா. டேய், திரிஷா பிடிக்குமா? இங்க பாரு, திரிஷா பிடிக்குமா பிடிக்காதா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. யாரை பிடிக்கும்? அது அந்த சின்ன பிள்ளைடா, அது என் பேத்தி வயசுடா. நீ எதுக்குடா? நான் என்ன சொல்றேன், திரிஷா முதலமைச்சராக வரும்னு சொன்னான். ஆனால் அவன் பிஹைண்ட் வுட்ஸ் நல்லா கேட்டான். அம்மா ஐயா சரிதான் ஐயா, ஆனால் அது அங்கே தேர்தலில் ஓட்டு போடுறது அங்கே பாண்டிச்சேரியில் போடுதா, அங்கே வாக்குரிமை இருக்கா அப்படின்னு கேட்டா, நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கூட சண்டைக்கு ஏறிட்டான். சரி, இப்போ திரிஷா சிஎம் ஆகிறவங்களுக்கு பிரச்சனையா? ஐயா, எனக்கு பாண்டிச்சேரிக்கு அந்த மாதிரி சிஎம்மாக வர சந்தோஷமா இருக்கும்ல? சந்தோஷமாக தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆமாம், அப்போ தான் தெரியும் மக்களுக்கு என்ன கஷ்டம் செய்யணும். நம்ம இவ்வளோ நாள் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தோமே, திமுக மாதிரி மக்களுக்கு நம்ம நல்லது செய்வோம்னு செய்யும். அந்த பாப்பா செஞ்சாலும் செய்யும், நாலு செய்யட்டும். பாப்பா ஆயிட்டாங்க. இப்போ பாப்பானா என்ன, பீப்பானார்னா என்னடா, எல்லாம் ஒன்று தான்டா. நீங்க ஒழிய மாட்டீங்க, கடைசி வரைக்கும் அந்த பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க. நாங்க எப்பயுமே அப்படிதான். நாங்க புளிய கடைசி வரைக்கும். ஐயா துரைமுருகன் இருக்கிறதுல சீனியர், ஒரு துணை முதல்வர் கூட கொடுக்காம அவரை காலி பண்ண போறீங்க. முடிஞ்சு அவருடைய சாப்டர் க்ளோஸ், அரசியல் வாழ்க்கை. ஒரு துணை முதல்வர் கொடுத்து பார்த்துருக்கலாம் அவருக்கு. பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு உங்களெல்லாம் நீங்களாம் மனசாட்சி இருக்கா கொஞ்சமாச்சா? பார்லிமெண்ட்டுக்கு துணை முதல்வர் எத்தனை மணிக்கு வராது? ஜல்லிக்கட்டுக்கு 11 மணிக்கா வராது? காலையில் ஒரு ஃபங்க்ஷனு. என்ன ஃபங்க்ஷனு? என்ன ஃபங்க்ஷனு? மதுரையில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது. ஜல்லிக்கட்டு முக்கியம் இல்லையா? ஜல்லிக்கட்டு வந்து அவர் தொடங்கி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு தவிர, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி இந்த நிகழ்ச்சி லேட்டாவது, நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி காலையாக அவுத்து விட்டாச்சு. சரி, அதுக்கப்புறம் இவர் 11:11 போனார். அப்போதாயா மாடே அவுத்து விட்டாங்க? இல்லைப்பா, இல்லை, எனக்கு தெரியுங்க, நான் முழுசாக பார்த்தையா. காலைல 7 மணிக்கெல்லாம் கோயில் மாடை சும்மா வந்து அவுத்து விட்டாங்க. ஒரிஜினலாக ஆரம்பிச்சு 11 மணி ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சிச்சு. இல்லைப்பா, காலையில் எத்தனை பேர் திட்டினாங்க தெரியுமா? அதாவது நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், வசிச்சொல்ல நீங்களே ஏன் வாங்கிக்கிறீங்கன்ற மக்கள்கிட்ட இருந்து. அவ்வளோ மாடு கொண்டு வந்து பிடிக்கார வரைக்கும் எல்லாம் திட்டுறாங்க, ஏன் இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 10ஆவதுக்கு முதல்வர் வேற மாடுபிடி வீரர்களுக்கு நீ அரசு வேலைகள் முன்னுரிமைங்கிறாரு. போன 2021 என்ன சொன்னாரு? மாடு வளர்க்குற எல்லாருக்கும் 1000 ரூபான்னு சொன்னாரு. இன்னும் அதுவே கொடுத்து முடிக்கல. கொடுப்போம், ஆட்சி முடிய போது கொடுப்போம்னா. 2006 வராதா? 2006 இப்போ நாங்க தான் 26 மீண்டும் ஆட்சிக்கு வர்றோம்ல. நீங்க சொன்னது 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆனா என்ன, 5 வருஷத்துக்கு பொய்யா சொல்றீங்க? பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். முன்னுரிமை கொடுப்போம்டா. எப்ப? இப்ப இது அவங்க வந்து மாடு வளர்க்குறவங்களுக்கு 1000 சொன்னாரா இல்லையா? கொடுப்போம். 2021 ஐயா கேக்குதா காது? 2021 சொன்னீங்க. ஆமா, 26 ஆயிருச்சு. ஆமா, 5 வருஷம் ஆயிருச்சு. என்ன பண்ணீங்க? கேக்குதா அந்த காது? காது கேக்குது. மாடுபிடி வீரர்களுக்கு கொடுத்துருக்கோம், கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஐயா, மாடு வளர்க்குறவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுக்கல. கொடுக்கலையா? ஆமா. அப்படியா? என்னமோ எனக்கு தெரியல. கேட்டு போங்க, நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அப்படியா? ஆமா, உங்கள்ட்ட கேள்வி கேட்கறது செவத்துக்கிட்ட கேட்டு போயிடலாம். கேளு. செவரு, நன்றி.